யார் வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்க உன்னைய தூக்கிவிட யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறியா? யாருமே வரமாட்டாங்க. உனக்காக ஓடவும் உனக்காக உழைக்கவும் உனக்காக வலிக்கவும் உன்னை தவிர இங்கே யாருமே இல்லை. நீ கஷ்டப்படும் போது பரிதாபப்படுற உலகம் நீ தோற்று போய் நிற்கும்போது கேலி தான் பண்ணும். அந்த கேலி உனக்கு வேணுமா? இந்த நிமிஷம் நீ போன பார்த்துக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் உன் போட்டியாளன் ஒருவன் வெறித்தனமாக படிச்சுக்கிட்டு இருக்கான். நீ தூங்கும்போது அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். நீ வேடிக்கை பார்க்கும்போது அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி நீ அவனை ஜெயிக்க முடியும்? சௌகரியமாக இருக்கிறதுக்கு இது வயசு இல்லை. கஷ்டப்படுறதுக்கும் உன்னை நீயே செதுக்கிறதுக்கும் இதுதான் சரியான நேரம். இன்னைக்கு நீ படுற கஷ்டம்தான் நாளைக்கு உன்னோட கௌரவம். காரணம் சொல்லாத. எனக்கு வசதி இல்லை, எனக்கு மூளை இல்லை, என் குடும்பம் சரியில்லை, இதெல்லாம் தோற்று போகிறவன் சொல்கிற சமாதானம். வரலாறு படைத்தவன் அவனுக்குமே சிவப்பு கம்பளம் விரிக்கப்படலை. அவங்க எல்லாரும் முள்ளு மேலே நடந்து வந்தவங்க தான். உன் அப்பா அம்மாவோட கஷ்டத்தை பாரு. உன் அப்பா உன் படிப்புக்காக படுற கஷ்டத்தை பாரு. அவங்க உன்னை ஒரு வெற்றியாளனா பார்க்க ஆசைப்படுறாங்க. ஆனால் நீ இன்னும் தேவையற்ற விஷயத்தில் உன் காலத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கியே. உனக்கு ஏது நியாயமா? இப்போ முடிவெடு. நீ ஒரு அவரேஜான மனுஷனா வாழ போறியா, இல்லை ஒரு லெஜெண்டா சாக போறியா? வெற்றியாளனுக்கும் தோல்வியாளனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். போட்டியாளன் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லுவான். வெற்றியாளன் இப்போவே செய்வேன்னு இறங்குவான். நீ யாருன்னு இப்போவே நிரூபி. உன்னால் முடியாதுன்னு நான் சொல்லலை, நீ செஞ்சுதான் ஆகணும்னு சொல்கிறேன். ஏன்னா உன்னோட வெற்றி உன்னைய மட்டும் சார்ந்து இல்லை, உன்னைய நம்பி இருக்கிற உன் குடும்பத்தையும் சார்ந்தது. போய் உன் வேலையை பாரு, சரித்திரத்தை படை. ஸோ முயற்சி பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது.